நான் இவரை விட பெரிய பொண்ணு. ஓகேவா? 3 இயர்ஸ் நான் பெரிய பொண்ணு. அதனாலேயே எனக்கு அந்த ஒரு மெச்சூரிட்டி லெவல் எனக்கு ஒண்ணு இருக்கும். எப்பவுமே ஒரு பொண்ணுங்களுக்கு வந்துட்டு சின்ன வயசா இருந்தாலுமே பெரிய பையனை விட ஒரு மெச்சூரிட்டி இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்ப நான் கொஞ்சம் பெரிய பொண்ணு வேறயா, அதனால எனக்கு இன்னும் கொஞ்சம் நெறைய இதெல்லாம் பார்த்ததுனால சில விஷயங்கள்லாம் வந்து ட்ராமாட்டிக்கா பண்ண மாட்டேன். ஓகே ஃபைன் விடுங்க. அந்த மெச்சூரிட்டியா அப்படியே மெச்சூர்டா அப்படி போயிடுவேன். ஆனா இவருக்கு எப்படின்னா, அது பேசணும், அது இது பண்ணணும், நெறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுவாரு. இந்த மாரிலாம் இருக்கும். அதனால எங்களுக்குள்ள சில கருத்து வேறுபாடுகள் வரும். அந்த மாதிரி எல்லாம் வரும். ஆமா. பொண்ணுங்க வந்து நிறைய ரீஅஷூரன்ஸ் கேட்டுட்டே இருப்பாங்கல்ல. அந்த மாதிரி நான் கேட்கவே மாட்டேன். கேட்கவே மாட்டீங்க. கேட்கவே மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியுமே. லவ் பண்றல விட்டு போயிட மாட்டல. அந்த மாதிரி நான் கேட்கவே அந்த மாட்டேன். மாதிரி நான் தான் கேட்பேன். அந்த மாதிரி நான் தான் கேட்பேன். அதான் இவங்க ஸ்டார்டிங்கில் வந்து இந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்லாம் இருக்கும்ல. ஆனால் நான் தான் பாப்பா ஏதாவது ஒரு சண்டை வந்துச்சுன்னா நான் தான் போய் ஓ இப்படியா உனக்கு ஏதாவது லவ் இருக்கா இந்த மாதிரிலாம் நான் தான் கேட்பேன். லவ் இருக்கா, லவ் பண்ணுறியா, உனக்கு எதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கா, நான் ஏதாவது உன்னை ஒரு மாதிரி வந்து கட்டி போட்டு இந்த வீட்டில் டார்ச்சர் பண்ணுறேன்னா அந்த மாதிரிலாம் நான் தான் கேட்டு சரி ஓகே ஃபைன், ஏன்னா ஓகேவா இருக்காங்களா, கம்ஃபர்ட்டாக இருக்காங்களான்னு நான் செக் பண்ணிக்கிட்டே இருப்பேன். என்கிட்ட ஓகேவா, உங்ககிட்ட எமோஷனல் ஏதாவது சேஞ்ச் இருக்கா, நான் தான் ஓகேவான்னு கேட்டுக்கிட்டே இருப்பேன் திருப்பி. நான் மேக்ஸிமம் நான் வந்துட்டு வேற மாதிரி அப்படியே தனியா அந்த அந்த மாதிரி பர்சனு. இவர் கொஞ்சம் இப்பதான் வந்துட்டு லவ் பண்ற அந்த ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்க மாதிரி ஒரு நான் பர்சன். தான் சொன்னேன்ல என் பாஸ்ட்ல ஒரு எக்ஸ் தான் இருந்ததுனால பெருசா மொத்த லவ்வையும் இங்க தான் கட்டுறீங்க. ஆமா இவங்களுக்கு தீந்து போச்சு, பேட்டரி டவுன். ஆயிடுச்சு. அது வந்துட்டு சில கொஞ்சம் வயசாயிடுச்சு. அதனால எனக்கு அப்படியே அவனும் இந்த வார்த்தையும் வர சொல்லுவாங்க, எனக்கு வயசாயிடுச்சு. நீங்க வயசாயிடுச்சுன்னு சொல்லும் போது எனக்கு ஓகே உங்களுக்கு வயசாயிடுச்சா அப்படின்னு இருக்கும். ஆமா எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது சில விஷயங்கள்லாம் மாறுது. என்ன பண்றது? நம்ம ஒரு மெச்சூரான ரிலேஷன்ஷிப் நோக்கி அந்த போறோம். மாதிரி இன்னும் சின்ன பிள்ளைத்தனமா அப்படி ரோஸ் கொடுக்கறது, கிரீட்டிங் கார்டு கொடுக்கறது. ஆனா இவருக்கு அந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா இவருக்கு பிடிச்சிரும். அந்த அந்த எனக்கு மெச்சூர்டா வந்து இப்ப ஃபினான்ஷியலா இருக்கும், இல்ல லைஃப்ல வந்து ஒர்க்ல இருக்கும், இந்த மாதிரிலாம் இருந்தா எனக்கு உங்களுக்கு லவ்னு வரப்ப லவ் மெச்சூர்ட் ஆயிரணும். ஆமா அப்பதான் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும் தான், வரமாட்டேதே இருந்தாதானே வர்றதுக்குன்றா. அந்த மாதிரி தான் இருக்கு. என்ன ஒரு 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 மெச்சூர்டான ஒரு லவ் காமிக்கணுமா, எதுல காமிக்கணும்னு எனக்கு தெரியும். அந்த இதுல நான் வெளிக்காட்டியிருப்பேன். சும்மா எதுக்கு இது பண்ணாதான் லவ், அது பண்ணாதான் லவ் அப்படின்ற மாதிரி நான் இப்ப பண்றது இல்ல. அதுதான் ஒரு பிரச்சனை. உங்களுக்கு வந்து கல்யாணம் பண்றீங்க அப்படின்னும் போது நீங்க நிறைய வந்துட்டு மூவில அப்படியே ஹீரோயினாவே நீங்க கணேஷ் அவரோடலாம் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ அப்போ உங்க கல்யாணத்தப்ப இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய வந்திருக்கும். இவங்களோட வந்துட்டு இந்த பொண்ணு வந்துட்டு ஃபுல்லா எல்லாம் அப்படியே ஹீரோயினாவே வாழ்ந்துட்டாப்பா, இப்போ கல்யாணம் பண்ணிக்க போறான்னு அவருக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கும் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் எப்படி இருந்துச்சு? அதெல்லாம் ஹார்டா இருந்தது? அதுல நீங்க ஃபேஸ் பண்ண உச்சக்கட்ட நெகட்டிவ் கமெண்ட் இப்படியெல்லாம் கூட பேசினாங்க அப்படின்னா என்னவா இருக்கும்? இல்ல எல்லாரும் பேசுறது என்னன்னா, என்ன இவ்வளோ நாள் இவன் கூட இருந்துட்டு இப்ப புதுசா ஒருத்தவனை கல்யாணம் பண்ணிக்கிற அந்த மாதிரி. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு என்ன விஷயங்கிறதே தெரியாம அன்வான்டா வந்துட்டு இவ்வளோ நாள் நீ இருந்த, இவ்வளோ நாள் நீங்க 2 பேரும் லவ் பண்ணீங்க, நாங்க எங்கப்பா, நாங்க இது வரைக்கும் நாங்க லவ் பண்ணோன்னு எந்த இடத்துலயும் கன்ஃபெஸே பண்ணலையே,